வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் ஆசிரியர் பதவி உயர்வு சிறப்பு டெட் தேர்வு சற்று முன் வெளியான முக்கிய தகவல். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, டெட் தேர்வு பற்றிய அப்டேட்டுகளையும் அவர்களுக்கு தெரிந்து கொள்ளும் வகையில் முக்கிய வினா விடையினுடைய தொகுப்புகளை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டில் ஆசிரியர் பதவி உயர்வு மற்றும் சிறப்பு டெட் தேர்வு பற்றிய தகவல்கள் என்ன வெளியிடப்பட்டிருக்கு என்பதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு TNDET கட்டாயம் என்ற விதி தற்போது பதவி உயர்வில் முக்கிய விவகாரமாக மாறியுள்ளது. சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் TNDET தேர்வை டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. மூத்த ஆசிரியர்களுக்கு முழுமையான விலக்கு, டெட் இல்லாமலும் பதவி உயர்வு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. இதுகுறித்து அரசு முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. டெட் தேர்வு கட்டாயம் தொடர்பான விதிகள் தமிழக ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த ஆசிரியர்களுக்கு விலக்கு வழங்கப்படுமா என்பது தொடர்பாக அரசின் இறுதி முடிவு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. முக்கியமாக நீண்ட காலமாக பணியில் உள்ள மூத்த ஆசிரியர்களுக்கு TNDET விலக்கு வழங்க வேண்டுமென்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் விலக்கு வழங்கப்படும். மற்ற ஆசிரியர்கள் அனைவரும் TNDET தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அரசு நடைமுறையாக உள்ளது. TNDET தேர்ச்சி என்பது பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் முக்கிய தகுதியாக கருதப்படுகிறது. அதாவது தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பதவி உயர்வில் பின்தங்கிய நிலை உருவாகும் என கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிக்கலை சமாளிக்க பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக 2026ஆம் ஆண்டில் சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு முன்பு தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கான கூடுதல் வாய்ப்பாகும். இந்த தேர்வில் 2025 செப்டம்பர் 1ற்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மட்டும் பங்கேற்கலாம். முன்னதாக சில ஆசிரியர்களுக்கு 2011ற்கு முன் நியமிக்கப்பட்டவர்களுக்கு பணியில் தொடர்வதற்கான விலக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம் என்ற நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. மூத்த ஆசிரியர்களுக்கு முழுமையான விலக்கு, டெட் இல்லாமலும் பதவி உயர்வு போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றன. இதுகுறித்து அரசு முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மூத்த ஆசிரியர்களுக்கு விலக்கு வழங்கப்படுமா என்பது தொடர்பாக அரசின் இறுதி முடிவு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.